விஞ்ஞானத்தை விட மெய்ஞானம் தான் பெருசு. ஏன் பெருசு? இன்னைக்கு நீங்க பிறந்துட்டீங்கன்றக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவை வச்சு நீங்க என்ன பேசுறீங்க? இதுதான் பெருசு, அதுதான் பெருசு, நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன், அதை கண்டுபிடிச்சிட்டேன்றீங்க. இருக்கக்கூடியதை வைத்துதான் உணர முடியுமே தவிர இல்லாத ஒன்றை உணர முடியாது. இன்னைக்கு நீங்க பிறந்தது காரணமா இருக்கிறது, அதான் கேள்வி. குருவே சரணம் அண்ணா. இன்னைக்கு உங்களோட வீடியோ யூடியூப்ல நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ணா. நானுமே இப்போ இந்த கண்டினியூஸாக நான் மார்ச்லேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ப்ராக்டிஸை. நல்ல டிஃப்ரென்ஸ். நான் பண்ணலை, நான் எல்லாமே குருவின் அருளால், கடவுளின் அருளால் தான் நான் இது பண்ணுறேன் அப்படிங்கிற ஒவ்வொரு அந்த கான்ஷியஸாக ஒவ்வொரு செயலும் செய்யும்போது எனக்கு அதை உணர முடியுது. அது போக அவங்க சொன்ன மாதிரி தைரியம், அவங்க ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க இல்லையா, ரொம்ப நல்ல எது இருந்தாலும் ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்குது, தைரியமாக இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் giving this opportunity to learn from you அண்ணா. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. எனக்கு இப்போ டைரெக்டாக அன்னதானம் பண்ணணும்னு தான் ஆசை. பட் இங்கே உள்ள சுச்சுவேஷனில் சிங்கப்பூரில் டைரெக்டாக இப்போதைக்கு பண்ண முடியாது. அதனால தான் உங்களுக்கு நான் டொனேஷன் இல்லை, எங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். விஞ்ஞானத்தை விட மெய்ஞானம் தான் பெருசு. ஏன் பெருசு? இப்போ நீ பெரியாளா நான் பெரியாளான்னு தெரியறதுக்காக சண்டை போட்டுக்கிறதுக்காக இந்த டாபிக் இல்லை, உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டாபிக். அதாவது உலக அறிவை விட ஆத்ம ஞான அறிவு தான் பெரியது. ஏன் பெருசு அப்படின்றத இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எதை கண்டுபிடிச்சாலும், எதை பற்றி பேசினாலும், எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் இருக்கக்கூடியதை வைத்து தான் தெரிந்து கொள்ள முடியும், இருக்கக்கூடியதை வைத்து தான் கண்டுபிடிக்க முடியும், இருக்கக்கூடியதை வைத்து தான் உணர முடியுமே தவிர இல்லாத ஒன்றை உணர முடியாது. அப்போ இல்லாதது என்பது ஒன்று கிடையவே கிடையாது. இருப்பது என்பது தான் எக்ஸிஸ்டன்ஸ், இருப்பு நிலை. நல்லா புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் குழம்புறமா இருக்கும், கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இருப்பு நிலை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வாழ்கிறோம், இதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்திருப்பாங்க, நம்ம தாத்தா பாட்டிக்கு முன்னாடி அவங்களோட அம்மா அப்பா வாழ்ந்திருப்பாங்க, அவங்களோட தாத்தா பாட்டி வாழ்ந்திருப்பாங்க, முன்னோர்கள் போனீங்கன்னா மனிதனே இல்லாத காலகட்டம் இருந்திருக்கும், டைனோசர் காலம். அப்படியே இன்னும் போக 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 ஒரு சில உயிரினம் இருந்திருக்கும். அப்படியே போக 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 என்ன இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? இன்னைக்கு நீங்கள் பிறந்துட்டீங்கன்றக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவை வச்சு நீங்கள் என்ன பேசுறீங்க? இதுதான் பெருசு, அதுதான் பெருசு, நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன், அதை கண்டுபிடிச்சிட்டேன்றீங்க. இன்னைக்கு நீங்கள் பிறந்ததுனால இதை கண்டுபிடிக்கிறீங்க. இன்னைக்கு நீங்கள் பிறந்தது காரணமாக இருக்கிறது, அதான் கேள்வி. அது எப்படி விஞ்ஞானமாக மாறும்? ஒரு ஞானிகிட்ட ஒருத்தர் போய் கேட்டாராம், இங்கே பார்த்தீங்களா நான் கல்லை வச்சு இதை கண்டுபிடிச்சிட்டேன், இங்கே பார்த்தீங்களா நான் மண்ணை வச்சு இதை கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு அந்த ஞானி சொல்கிறாராம், நீ கல்லை வச்சு கண்டுபிடிச்ச, மண்ணை வச்சு கண்டுபிடிச்ச சரிப்பா, முதல்ல அந்த கல்லையும் மண்ணையும் கீழே போட்டு புதுசாக ஏதாவது கண்டுபிடினாராம். புதுசாக எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்போ இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? விஞ்ஞானம் என்பது இங்கே என்ன இருக்கு அப்படின்றத இருக்கிறத வச்சு தான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கே தவிர இல்லாத ஒன்றை புதுசாக போய் கண்டுபிடிக்கல. முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இப்போ விஞ்ஞானம் என்பது என்ன? எக்யூப்மெண்ட்ஸு, தொழில்நுட்பம், இதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த எக்யூப்மெண்ட்ஸு தொழில்நுட்பம் எதில் செய்யப்பட்டிருக்கு? அதான கேள்வி. அதனுடைய டீப் மெட்டீரியல் என்ன? ஆட்டம் சொல்றீங்க, ஆட்டம் இதோட டீப்பாக போனால் ஒளின்றீங்க, இருள் தன்மைன்றீங்க. அதுதானே எல்லாமாக இருந்துட்டு இருக்கு. பொருட்கள் வெவ்வேறாக இருந்தாலும் அதனுடைய அடிப்படை, அதனுடைய ஆழமான அடிப்படை, டீப்பாக இருக்கக்கூடியது, உண்மையாக இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் என்பது சத்தியமான ஒன்று தானே. அதான் இருப்பு நிலை, எக்ஸிஸ்டன்ஸ், சுப்ரீம் பவர், இறைவன், இறை தத்துவம், ஆன்ம ஜோதி, பிரகாச ஜோதி, எது வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எது கண்டுபிடிச்சாலும் இருக்கிறத வச்சு தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர இல்லாத ஒன்றை கண்டுபிடிக்க முடியாது. இதனால் தான் விஞ்ஞானம் எந்த இடத்தில் போய் பிக் பேங் தியரி, அந்த தியரி, இந்த தியரி, பெரிய லெவலில் நீங்கள் பிளாக் ஹோல் எது வரைக்கும் போய் நீங்கள் கண்டுபிடிச்சாலும் கூட அதை தாண்டி இன்னும் இருக்குது. அதான் ஹைலைட். அதில் அதான் மெயின் ஞானம், அதான் ஆத்ம ஞானம். விஞ்ஞானம் எந்த இடத்தில் இதுக்கப்புறம் என்னால் முடியல, குழப்பமாக இருக்கு என்று முடித்து விடுகிறதோ, ஆத்ம ஞானம் என்ற மெய்ஞானம், இறைஞானம், இறைத்தன்மையில் இருக்கக்கூடிய கடவுள் தத்துவம் அனைத்தும் அங்கிருந்து தான் தொடங்குது. எப்படி? விஞ்ஞானம் எங்கே இதுக்கு மேலே என்னால் முடியல, கண்டுபிடிக்க முடியலன்னதோ, மெய்ஞானம் என்னக்கூடிய அந்த இறை தத்துவம் அங்கே இருந்து தான் தொடங்குகிறது. அப்போ இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன?
என்றைக்குமே மாஸ்டர் பீஸு மெயின் ஞானம் மட்டும்தான். இதை புரிந்து கொள்பவன் உலக அறிவிலிருந்து ஞான அறிவிற்கு வந்து அனைத்தையும் தெரிந்து விடுவான், புரிந்து விடுவான். இந்த உலகத்தை பற்றிய பிரம்ம ஞானம் என்பது அவனுக்கு கிடைத்து விடுமாட்டான். நான் தான் பெருசுன்னு இருக்கிற வரைக்கும் அந்த நான்ற தன்மை வரும்போது மனம் செயல்பட ஆரம்பிச்சிடும். மனம் செயல்பட ஆரம்பிக்கும் போது ஒன்றுமே உங்களால் கற்றுக்கவே முடியாது கடைசி வரைக்கும். நன்றி, வணக்கம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு இப்போது நிறைய ஒரு ரிலீஃப் ஒன்று தேவைப்படுது. வாழ்க்கை எதை நோக்கி போக போகுது, எங்கே போய் முடிய போகுதுன்றது ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் போகிறதுக்கு ஒரு பிரேக் ஒன்று தேவைப்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரேக்காக நம்ம கொடைக்கானல் கிளாஸ் அமைஞ்சுது. அதை தொடர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ கோயம்புத்தூரில் அக்டோபர் மந்த் எண்டு வந்து நம்ம வந்து கிளாஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம், சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ விருப்பமுள்ளவர்கள் கோயம்புத்தூரில் வந்து ஜாயின் பண்ணணும், விருப்பமுள்ளவர்கள் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூரை சேர்ந்தவர்கள், அதை சார்ந்த பகுதிகளில் இருக்கணும்னு விருப்பப்படுறவங்க கோயம்புத்தூர் வந்து கிளாஸை அட்டன் செய்யலாம். 2 நாள் வகுப்பு எக்ஸ்பீரியன்ஷியல் ப்ரோக்ராம், என்னுடைய நேரடி வகுப்பு, எனது கையாலேயே நேரடி தொடு தீட்சையும் மந்திர உபதேசமும் வழங்கப்பட இருக்கிறது. ஸோ இந்த பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கணும் விருப்பப்படுறவங்க அக்டோபர் மந்த் எண்டு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் வகுப்பில் தாராளமாக கலந்து கொள்ளலாம். டெஸ்கிரிப்ஷனில் எந்த டேட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பருக்கு இமீடியட்டாக அமுச்சு இப்போவே புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.